அதிலே செகண்ட் சம்மு ஃபைண்ட் மிஸ்ஸிங் டெர்ம்ஸு. இப்போது இதுக்கெல்லாம் ஒரே ஃபார்முலா தான் இல்லையா? என்ன ஃபார்முலா? ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு. சாரி, பேஸ் இன்ட்டு ஹெச்ஐஜிஎஸ்டி ஹைட்டு. இதே ஃபார்முலா தான். எது கொடுக்குறாங்களோ எது கொடுக்கலையோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடும், அவ்வளோதான். ஃபஸ்ட் ஒன்று பாருங்கள். பேஸ் கொடுத்துட்டாங்க இல்லையா? பேஸ் கொடுத்துட்டாங்க. பேஸ் ஈக்குவல் டு 18 சென்டிமீட்டர். அப்புறம் ஹைட் ஈக்குவல் டு 5 சென்டிமீட்டர். ஏரியா கொடுக்கல இல்லையா? ஏரியாவை கண்டுபிடிக்கணும். பாருங்கள், ஏரியா ஃபார்முலா என்னது? ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட்டு இல்லையா? ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்கள். 18 இன்ட்டு 5, 5 8s are 40, 0 4, 1 5s are 5, 90. அப்போது ஏரியா ஈக்குவல் டு 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர். அப்போ இது 90 சென்டிமீட்டர் ஸ்கொயர். செகண்ட் சம்முக்கும் அதே ஃபார்முலா தான். என்னென்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். பி கொடுத்துட்டாங்க, பி 8. ஏரியா கொடுத்துட்டாங்க, ஏரியா 56. ஹெச் கொடுக்கல, அதை கண்டுபிடிக்கணும் இல்லையா? அப்போ என்ன பண்ணலாம்? ஃபார்முலா என்னது? ஏரியா ஈக்குவல் டு பேஸ் இன்ட்டு ஹைட் இல்லையா? அப்போது ஏரியா 56 கொடுத்துட்டாங்க, ஈக்குவல் டு பேஸ் 8 கொடுத்துட்டாங்க, ஹெச் கண்டுபிடிக்கணும். ஹெச்சை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 8 கீழே கொண்டு வந்துடுறேன். அப்போ ஹெச் ஈக்குவல் டு 56/8. ரெண்டையும் கேன்சல் பண்ணால் எவ்வளோ வரும்? கேன்சல் பண்ணால் 56 டிவைடட் பை 8. எத்தனை 8 சார் வரும்? 7 8s are 56 இல்லையா? 7 8s are 56. 0. அப்போது 7 டைம்ஸ். அப்போ ஹெச் ஈக்குவல் டு 7 மீட்டர் ஸ்கொயர். சாரிப்பா, மீட்டர் ஸ்கொயர். அப்போ இது 7 மீட்டர் ஸ்கொயர். தேர்ட் சம்மு பேஸ் கொடுக்கல, ஹைட் கொடுத்துட்டாங்க 17 mm. ஏரியா கொடுத்துட்டாங்க, ஏரியானாது 221 mm ஸ்கொயர். இப்போது ஏரியா ஃபார்முலா என்னது? பேஸ் இன்ட்டு ஹைட் இல்லையா? ஏரியா 221, பேஸு கொடுக்கல, இது கொடுத்துட்டாங்க. இப்போ பேஸ் கண்டுபிடிக்கணும்னா பேஸை மட்டும் பி மட்டும் இங்கே வச்சுட்டு 17 கீழே கொண்டு வந்துடும். பி ஈக்குவல் டு 221 டிவைடட் பை 17. சரிங்களா? 17 டிவைட் பண்ணலாமா? 221 டிவைடட் பை 17. 1 17s are 17. அப்புறம் 51. 3 17s are 51. 0. அப்போது கேன்சல் பண்ணால் 13 என்னது? மில்லிமீட்டர். அப்போது பி ஈக்குவல் டு 13 மில்லிமீட்டர். அதே தான் இங்கே எழுதுகிறோம், 13 மில்லிமீட்டர். தேங்க்யூ.